அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமி அனுக்கிறதுடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போ நாம் பார்க்க இருப்பது மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி மட்டும் இல்லை, இந்த சனி பயிற்சி, திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகுகேது பயிற்சி அது 18ஆம் தேதி நடக்குது. அதையும் சேர்த்து எல்லாமே ஒரே இதில் வந்துடும். இந்த ராசி பலன் பார்த்தா ஒரு 6 மாதம், அதாவது 18-10 வரலாம். அதுக்கப்புறம் அதிசாரத்தில் திரும்பி ரிட்டர்ன் பேக் வராது. அதனால் இது ஒரே பலனே எல்லாருக்கும் எல்லாம் பொருந்துங்கிற நம்பிக்கையோடு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு காணொலி பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நேரடியாக செய்திக்கு போயிடலாம். இறைவன் அருள் அனைவருக்கும், மகர ராசி அன்பர்களுக்கும். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோண நட்சத்திரம் அனைத்து பாகங்களும், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் 2ஆம் பாதங்கள். ஏற்றுக்கொண்ட லட்சியங்களை நிறைவேற்றுவதையே குறிக்கோளாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் ஆவார். ஜென்ம சனிக்கு 3, 12க்கு அதிபதியான ஆண்டுகோளான குரு பகவான் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்தார். தற்போது ஏற்பட உள்ள குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி நேற்று நைட்டு நம்ம போட்டோம். 14/5/2025 முதல் காணொலியை நேற்று லைவில் எம்பெருமான் பின்னாடி இருக்கார். குரு பகவானை வரவழைச்சி நேற்று இடப்பயிற்சி செஞ்சு அவருக்கு பூஜை புனக்காரம் செஞ்சு தீபாராதனை காட்டப்பட்டது. காணொலியை பார்க்கணுன்னா என்னோடய வீடியோவில் போய் லைவில் போய் பார்த்தீங்கன்னா குரு பகவானோட சஞ்சாரம் தெரியும் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு குணரோகண ஸ்தானம் என வர்ணிக்கக்கூடிய 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் பண விஷயத்தில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. எந்த ஒரு செயலிலும் நிதானத்தோடு செயல்பட்டால் வளமான பலன்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 3, 12க்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் வீட்டில் மறைவதால் விபரீத ராஜகோகம் என்ற காரணத்தால் பெரிய கெடுதல்களை உங்களுக்கு செய்ய மாட்டார். அது மட்டும் இல்லாமல் திருக்கணித சித்தாந்தப்படி தற்சமயம் உள்ள உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பால் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். எதிலும் அசட்டு தைரியத்தோடு செயல்பட்டு அடையக்கூடிய இலக்கை அடையக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும். வாயிலிருந்து வர வார்த்தைகள் நான் சொல்வதில்லை, இறைவன் மூலமாக இறைவன் உங்களுக்கு அருளியது. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை கணிச்சிங்க. எல்லாரும் சொல்வது போல் நான் சொல்ல மாட்டேன், உள்ளதை உள்ளபடியே சொல்லுவேன். இப்படின்னா இப்படி தான், அப்படின்னா அப்படி தான், அப்படி புரிஞ்சுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் தேவையற்ற பொருளாதார நெருக்கடிகளை எளிதில் சமாளிக்க முடியும். மறைமுக எதிர்ப்புகள் சில ஏற்பட்டாலும் அதனை உங்கள் தனித்திறமையால் சாமர்த்தியமாக கையாண்டு ஏற்படும் சிக்கல்களை சமாளித்து அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 6 சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக உங்கள் ராசிக்கு 2, 10, 12 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருப்பதால் நெருங்கியவர்களால் அனுகூலங்கள், இக்கட்டான கட்டத்தில் நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம், அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள், வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள், புதிய முதல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் இருந்தாலும் எதையும் சிறப்பாக கையாண்டு போட்ட முதலை எளிதில் எடுத்து விடுவீர்கள். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகளுக்கு சில இடையூறுகள் இருந்தாலும் நெருங்கியவர்களின் உதவி கிடைத்து தொழிலை எளிதில் அபிவிருத்தி செய்ய முடியும். வேலையாட்கள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எடுத்த ஆர்டர்களை குறித்த நேரத்தில் வாடிக்கையாளருக்கு டெலிவரி செய்து நல்ல பெயர் எடுக்க முடியும். ஒரு சில நேரம் நீங்களே நேரடியாக சில வேலையை செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கான பலனை கண்டிப்பாக அடைய முடியும். கூட்டாளிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் அவர்களுடன் சற்று கவனத்தோடு நடந்து கொள்வது நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் யோசித்து செயல்பட்டால் அனுகூலமான பலன்களை அடையலாம்.
உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வேலைபளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய சில தடைகள் இருந்தாலும் உங்கள் திறமையை வெளிநாட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். பணி நிமித்தமாக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு செயல்படுவது நல்லது. இந்த தருணத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை சஞ்சரிப்பதால் உங்கள் செயலுக்கு நல்ல ஆதரவு, சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் பொருளாதார ரீதியாக அனுகூலமான அடையக்கூடிய வாய்ப்புகள், தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக சில படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு தற்போது ராகு 2லும் கேது 8லும் சஞ்சாரம் செய்வதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் வெகுளியாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதால் சற்று யோசித்து பேசுவது நல்லது. சில நேரங்களில் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. உங்களது ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வதும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடாக இருப்பதும் பயணங்கள் மேற்கொண்டுள்ள பொழுது நிதானத்தை கடைபிடிக்கவும் மிகவும் நல்லது. இந்த வெயில் அதிகமாக இருந்தனால அடிக்கடி இந்த வெயிலோட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. என்னால் என்ன பண்ணுறது, தண்ணி தாங்க இருக்கிறதுனால அதனால் அதிகமாக சளி பாவமாகுது. அதனால் எல்லாம் வல்ல இறைவன், நம்ம இதை பற்றி கவலைப்படல, எதை பற்றி கவலை, எல்லாம் இறைவன் மேலே பாரத்தப்பட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உள்ளது நான்லாம் ஃப்ராங்காக அவங்கள்ட்ட பேசுகிறேன். அதாவது அடுத்தவங்களுக்காக வியூஸ் சேரும், அதுக்கெல்லாம் நம்ம இதில் உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு போகிறேன். உங்கள்கிட்ட நான் எதுவுமே எதிர்பார்த்து செய்யலை, இறைவன் சொல்கிறேன், அவ்வளோதான். தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு அதிக அலைச்சல் இருந்தாலும் சனி சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிலும் திறம்பட செயல்பட முடியும். எளிதில் உணர்ச்சி வசப்படும் நிலை, அஜீரண கோளாறு ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. குடும்பம் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுகவாழ்வு சொகுசு சற்று பாதிப்பு இருப்பதை அனுபவிக்க இடையூறு ஏற்படும். பணவரவுகள் சற்று சாதகமாக இருக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. உற்றார் உறவுகளை அனுசரித்து நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக 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 நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் சற்று நிம்மதியான நிலை ஏற்படும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் என்றாலும் வேலைபளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரிகளுக்கு சற்று மந்தநிலை ஏற்பட்டாலும் பொருள் தேக்கம் ஏற்படாது. நீங்கள் போட்ட முதலை எடுத்து லாபம் காண்பீர்கள். குருவில் 6 சஞ்சரிப்பது சற்று சோதனைகள் ஏற்படுத்தும் அமைப்பு என்பதால் போட்டி ஏற்பட்டாலும் அதனை சிறப்பாக கையாளும் யோகம் உங்களுக்கு ஏற்படும். கொடுக்கல் அவங்கள் விஷயத்தில் நல்லா சிந்தித்து செயல்படுவது நல்லது. அவசரப்பட்டு கொடுக்காதீங்க, அவசரப்பட்டு வாங்காதீங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனம் எடுத்துக்கொண்டால் அன்றாட பணிகளை சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். பண வரவுகளை தேக்க நிலையினாலும் தக்க நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருப்பதால் எதையும் சமாளித்து விடுவீர்கள். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையீடு செய்யாமல் இருப்பது நல்லது. அப்புறம் படிப்பு, மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு குறையக்கூடிய காலம் இது. ஞாபக மறதி, உடல் நலக்குறைவு போன்றவை உண்டாகும் என்றாலும் நல்ல மதிப்பெண்களை பெறும் யோகம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது வேகத்தை குறைப்பது, கவனமுடன் செயல்படுவது நல்லது. பெற்றோர்களிடம் வீண் வாக்கு விவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மாணவிகளே பெற்றோரிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து இருங்க. எக்காரணத்து கொண்டும் அவசரப்படாதீங்க, பொறுமையாக செயல்படலாம். உங்களுக்கு அதிசாரமாக கடகராசியில் 18/10/2025 முதல் 5/12 வரை ரிட்டர்ன் பேக் போகிறாரு. குருபகவான் அதிசாரமாக சப்தமஸ்தானமான 7ஆல் சஞ்சாரம் செய்திருப்பால், முயற்சி ஸ்தானமான 3இல் சஞ்சரிப்பதாலும் பணவர்கள் இருந்து தடைகள் விலகி சரளமான நிலைகள் உண்டாகும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடைய முடியும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். இது என்னென்னா 18/10/2025 5/12/2025 ரிட்டர்ன் பேக் போகிறப்போ உங்களுக்கும் சிறப்பாக இருக்குது. அடுத்தது பரிகாரம் என்னென்னா,
மகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் 6ஆம் வீட்டை செஞ்சிருப்பால் குரு பிரீதியாக தட்சிணாமூர்த்திக்கு நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம், கொண்டைக்கடலை மாலை சாற்றுவது, வியாழக்கிழமை விரதம் இருந்து மஞ்சள் நிறமலால் அலங்கரித்து தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. இன்னொரு சிறப்பு செய்தி இருக்குது, அது அடுத்த வாரம் காணொலியில் வெளியிட போகிறேன். எல்லாம் வல்ல இறைவனோட ஆணைப்படி இதை உங்களோட எல்லாருடைய நன்மைக்காகவும் எனது நேரடி கண்காணிப்பில் ஒரு சிறப்பு செய்தி வெளியிடப்படுது. ஸ்ரீ குபேர கணபதி கணபதி தீப எண்ணெய், குபேரன் தீப எண்ணெய் 2 விதத்தில் தீப எண்ணெய் எனது நேரடி கண்காணிப்பில் வெளிவர இருக்கிறது. அதை விரைவில் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ராசிக்கு ராகு 2இல் ராகு 8இல் கேது செஞ்சிருப்பார். ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தை விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்யவும், பைரவரை வணங்கவும், கைக்குட்டை, கருப்பு ஆடைகள் போன்றவற்றை பயன்படுத்துவது நல்லது. எல்லாம் வல்ல இறைவன் அனுகிரகத்தின்படி மகராசி என்பதற்கு இதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கு, இப்போயும் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் யோசித்து எதாக இருந்தாலும் செயல்படுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் அப்புறமேல 10ஆம் மாதம் ரிட்டர்ன் பேக் வராது. அதனால் 5 மாதம் பொறுத்துங்களேன். எல்லாம் வல்ல இறைவன் கண்டிப்பாக கிடைக்கும். காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதையுமே விளம்பரத்துக்காகவோ அல்லது என்னோடய சுயலாபத்துக்காகவோ உங்களுக்கு நல்லது செய்யணும்னு இறைவன் கட்டளைப்படி உள்ளதை உள்ளபடியே சொல்லிவிடுவேன். அதனால் முடிஞ்சவரை நல்லது செய்யுங்கள். வாழ்வாழ்வு திருச்சிக்கணும். நன்றி, வணக்கம்.